ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோவக்காய் உங்களுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வயிறுத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஓரளவுக்கு குறையும். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இன்றைக்கி கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். 1/2 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக வதங்கும். 2 பெரிய வெங்காயம், அதுவும் ஸ்லைஸாக. ஒரு தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணிக்க. வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, நல்லெண்ணெய் தேவையான அளவு, ஜீரகம் 1/2 ஸ்பூன். இப்போது ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது நம்ம தண்ணி சேர்த்தாமல் வதக்கிறதுனால ஆயில் கொஞ்சம் அதிக அளவில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது ஸ்லைஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வதங்கும். இப்போ வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கலாம். இப்போ ஜீரகம் எதுக்கு சேர்த்துறதுனா, நீங்கள் காயில் அந்த பச்சை வாடை சீக்கிரமாக போயிடும். நீங்கள் எல்லா காயிலையும் பொரியலில் நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கிட்டா இந்த பச்சை வாடை தெரியாது. ஏன்னா சிலது புடலங்காயெல்லாம் பச்சை வாடை வரும், அதுக்காக சேர்த்துக்கிறோம். இப்போ ஸ்லைஸாக கட் பண்ண தக்காளி 2 வதங்கினதுக்கப்புறம் உப்பு, மல்லித்தூள், வரமிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக வேணால் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. மசாலாத்தூள் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம காய் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கிற காய் போட வேண்டாம், அதே மாதிரி பழுத்தது இருந்தாலும் சேர்த்த வேண்டாம். அது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டை குறைச்சிரும். பிஞ்சு காயாக இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, மசாலா பொடியோடு சேர்த்த கோவக்காயை நல்லா கலக்கி கொஞ்சம் நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா வதங்கிடும். இதுக்கு தண்ணி சேர்த்த வேண்டாம். தண்ணி சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு மாறும். இப்போ லிட்டு போட்டு லோ ஃப்ளேம்லேயே வதக்கலாம். அடிக்கடி எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் வதங்கிறதுக்கு. அதனால் நீங்கள் காயை முதல் நாளே கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்லைஸாகவும் போட்டுக்கலாம், ரவுண்ட் டைப்லேயும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது டிஃபனுக்கு வேணுங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போது கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் காலையிலே லஞ்சுக்கு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மீதி இருந்தால் ஈவினிங் டிஃபனுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரி கூட பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். கோவக்காய் உங்களுக்கு உடம்புக்கு நல்லது, ஃபைபர் கண்டென்ட் அதிகம் இருக்கிறதுனால நீங்கள் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதத்து கூடயும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி பூரி கூட சேர்த்து சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.